ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஃபைட் கிளப். ஸோ வருஷம் இந்த வின்டர் சீசன் வந்துட்டாலே நம்ம எல்லாத்துக்கும் காமனாக டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் ஏர் பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு. டெல்லியில் ஃபுல்லாக ஸ்மாகாக இருக்கான். டெல்லியில் ஸ்மாக்னால ஆக்சிடென்ட் நடக்குதான். இது காமனாக நம்ம நியூஸ்லேயும் நியூஸ் பேப்பர்லேயும் பார்க்குற விஷயங்கள், கரெக்டாக. பட் ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட் நம்ம ஒவ்வொரு டைமும் நியூஸ் பேப்பர் எடுக்கும்போது இந்த லாஸ்ட் 3 months, அதாவது இந்த வின்டர் சீசன் ஆரம்பித்த உடனே நம்ம காமனாக பார்க்குற சில வேர்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக PM2.5, PM10, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக டெய்லியுமே நியூஸ் பேப்பரில் பார்ப்போம், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோலில், அதாவது அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்க ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் நன் அதர் தேன் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது டெல்லியில் இயங்கிட்டு இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்யூட்டரி பாடி. அதாவது டெல்லி ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடி தான் இந்த கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த பாடியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we have to understand about something related to our environment, புரியுதுங்களா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம கொஞ்சம் ஒரு 50 வருஷம் பின்னோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1970s தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த என்வாயன்மெண்ட் டீக்ரடேஷன், பொல்யூஷன், பயோடைவர்சிட்டி இதெல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு ஒரு விட்னஸாக நம்ம எதை எடுத்துக்கலாம்னா, 1972 வந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், 1973 லான்ச் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட் டைகர், இது எல்லாத்தையுமே பார்க்குறோம். பொல்யூஷன் அப்படிங்கிறது 1980s தான் ப்ராமினெண்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இனிஷியலாக வாட்டர் பொல்யூஷன், அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக ஏர் பொல்யூஷன். அப்போ தான் உங்களுக்கு வாட்டர் பொல்யூஷன் ஆக்டும் வருது, சப்சிக்வெண்ட்லி ஏர் பொல்யூஷன் ஆக்டும் வருது. பட் இந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நம்ம பேசப்படல. இப்போ ப்ராப்ளமாக பார்க்குற மாதிரி முக்கியமான சிட்டிஸ், அதாவது டெல்லி, பாம்பே, இந்த மாதிரி சிட்டிஸில் தான் பார்த்தீங்கன்னா அப்போ ஏர் பொல்யூஷன் ப்ராமினெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா, சின்ன வயசில் நம்ம ஒரு ரூமராவோ இல்லாட்டி யாரோ சொல்லியோ ஒரு கதை மாதிரி கேள்விப்பட்டிருப்போம், தாஜ்மஹால் முன்ன இருந்த மாதிரி ஷைனிங்காக இல்லை, போக போக டல் ஆகிட்டே இருக்குது டியூ டு பொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுல நம்ம என்வாயன்மெண்ட்டில் படிச்சிருப்போம். விச் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆசிட் ரெயின் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் மதுராவில் ரிஃபைனரி இருக்கும், நிறைய ரிஃபைனரிஸ் இருக்கும். இந்த ரிஃபைனரிஸில் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது காற்றோட உங்களுக்கு கலந்து அப்படியே மாய்ச்சரோட ரியாக்ட் ஆகி ஆசிட் ரெயினாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மான்யூமெண்ட்ஸ் மேலெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இதனால் தாஜ்மஹால் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அந்த ஷைனஸை இழந்துகிட்டே வரும். ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஒரு முக்கியமான கிரீன் அவெஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக நம்ம கிரீன் அவெஞ்சர் அப்படிங்கும்போது ஹல்கை நினச்சிப்போம் மார்வெல்லேருந்து. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான என்வாயன்மெண்டலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். என்வாயன்மெண்டல் சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான லாயர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் MC மேத்தா. இந்த MC மேத்தாவை தான் நம்ம இந்தியாவில் கிரீன் அவெஞ்சர்னு சொல்லுவோம். பிகாஸ் நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மூலியமாக என்வாயன்மெண்ட்டுக்கு ஃபேவரபிளாக ஜட்மெண்ட்ஸை இவர் வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்காரு, புரியுதுங்களா? ஸோ அதில் ஒரு முக்கியமான கேஸ் தான் இந்த 1986 கேஸ். இந்த கேஸில் தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரிஃபைனரிஸ் எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி தாஜ்மஹாலை சுற்றி தாஜ் ட்ரபீசியம் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோன் இருக்கணும். அந்த ஜோனுக்குள்ளே எந்த ரெஃபைனரியும் பார்த்தீங்கன்னா இயங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கும், புரியுதுங்களா? ஸோ இதை தான் நம்ம ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட்டாக பார்க்குறோம். இந்தியாவில் ஏர் பொல்யூஷனை நோக்கி நம்மளோட பயணம் ஸ்டார்ட் ஆகுறது, புரியுதுங்களா? ஸோ அந்த ஏர் பொல்யூஷன் ப்ரிவென்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து 10 வருஷம், அதாவது அந்த 1986 ஆரம்பித்து 1997 வரைக்குமே அதிகப்படியான பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணப்படுது, புரியுதுங்களா? ஸோ அப்போது வேறு வழி இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிப்பீட்டடாக டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண சொல்லி. ஓகேங்களா? ஸோ அப்போது 1998 மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் ப்ரொடெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாடி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த பாடியோட ஒரே வேலை அந்த நேஷனல் கேபிட்டல் ரீஜனில் ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, புரியுதுங்களா? இந்த பாடியை தான் வேற ஒரு பரிமாணத்தில் 2020 நம்ம என்னவா பார்க்குறோம், கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு பாடிக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அப்போது 1998 நம்ம EPCA எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். ஆனால் EPCAல இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, EPCA வாஸ் நாட் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. ஸோ ஸ்டாட்யூட்டரி பாடியை இல்லாத போது அவங்களுக்கு ஒரு லீகல் பேக்கப் கிடையாது. இதனால் இவங்களால பெருசாக பைண்டிங் டைரக்ஷன் கொடுக்க முடியறது கிடையாது. அதுவும் இல்லாமல் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுற்றி இருக்க ஏரியாவில் நிறைய ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் இருந்துச்சு.
அதே மாதிரி யூனியன் லெவலில் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் இவங்களோட ஆர்டருக்கும் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட ஆர்டருக்கும் ஏதாவது கிளாஷ் வந்துச்சுன்னா இவங்களுக்கு பெருசாக எதுவும் பவர் கிடையாது. புரியுதுங்களா? அதை தாண்டி சுப்ரீம் கோர்ட் மீடியேட் பண்ணி உருவாக்கின பாடிங்கிறனால ஒவ்வொரு டைமும் சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்து ஏதாவது சொல்ல வேண்டியதாக இருந்தது இந்த பாடி ப்ரோஆக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கண்ட்ரோல் அத்தாரிட்டி, அதாவது என்வாயர்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அத்தாரிட்டி, இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீக்கான பாடியாக நம்ம வந்து பார்த்தோம். புரியுதுங்களா? ஸோ இந்த பாடியை வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இதுக்கு எப்படியாவது ஒரு லீகல் பேக்கப் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக டிமாண்ட் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த டிமாண்டை தான் 2021 என்ன பண்ணுறோம், நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி அந்த ஆக்டுக்கு கீழே கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாடியை பார்த்தீங்கன்னா உருவாக்குறோம். இந்த பாடி இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. இங்கே என்னெல்லாம் நம்ம பவர் இல்லைன்னு சொன்னோமோ அந்த பவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இபிசிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டபிள் பர்னிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெருசாக பவர் இல்லாமல் இருந்தது. ஆனால் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த ஆக்ட்லேயே ஸ்டபிள் பர்னிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு let us get into the details of Commission for Air Quality Management. புரியுதுங்களா? ஸோ ஒரு ஆக்டுக்கு கீழே உருவாகுதுன்னு சொன்னோம் இல்லையா, கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் 2021 தான் எடுத்துகிட்டு வரும். இனிஷியலாக ஆர்டினன்ஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆக்டாகவே எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஸோ ஒரு ஆக்டுக்கு கீழே உருவாகிற பாடிங்கிறனால இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ ஸ்டாட்யூட்டரி பாடி. புரியுதுங்களா? இதோட ஒரே ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் குவாலிட்டி சம்மந்தமான பிரச்சனைகளை ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது. புரியுதுங்களா? அது எந்த ரீஜனல்னு கேட்டிங்கன்னா நேஷனல் கேபிட்டல் ரீஜன், அதை தான் என்சிஆர் அப்படிங்கிற மாதிரி ஸ்லைடில் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? பட் இந்த பாடியோட பெரிய பவர் என்னென்னா ஏர் குவாலிட்டி சம்மந்தமாக இவங்க ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா வேற எந்த பாடி ஒரு கான்ட்ரடிக்டரி ஆர்டர் கொடுத்தாலும் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னால அந்த ஆர்டரை சூப்பர் சீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ ஏர் பொல்யூஷனுக்கு தி ஏபெக்ஸ் பாடி இன் சரௌண்டிங் டெல்லி யாருன்னு கேட்டிங்கன்னா கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் தான். ஈவன் யூனியன் லெவலில் இருக்க சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு அவ்வளோ பவர்ஸ் கிடையாது வென் கம்பேர்ட் டு சிஏக்யூஎம். புரியுதுங்களா? ஸோ இந்த என்சிஆர் ரீஜன் நீங்கள் காமனாக நியூஸில் பார்த்துட்டே இருக்கிறது தான். என்சிஆர் அப்படிங்கிறது வெறும் டெல்லி கிடையாதுங்க. இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இட் இன்க்ளூட்ஸ் த ஏரியாஸ் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ். இது எல்லாமே உங்களுக்கு நேஷனல் கேபிட்டல் ரீஜன் கீழே வரும். அது இல்லாமல் அட்ஜாயினிங் ஏரியாஸ்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் செகண்ட் பாயிண்ட்ல. இந்த அட்ஜாயினிங் ஏரியாஸ் அப்படிங்கிறது என்னன்னா எங்கெல்லாம் இந்த சுற்று வட்டாரத்தில் பொல்யூஷன் சோர்ஸ் இருக்கோ அந்த பொல்யூஷன் சோர்ஸையும் இவங்களால என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த நேஷனல் கேபிட்டல் ரீஜனை சுற்றியும் வேற எங்கேயாவது பொல்யூஷன் நடந்துட்டு இருந்தது, ஒரு சோர்ஸ் இருந்ததுன்னா அதையும் இவங்களால எஃபெக்டிவாக டேக்கிள் பண்ண முடியும். புரியுதுங்களா? அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணணும் என்னன்னா இந்த பாடியோட சேர்மன் ப்ளஸ் மெம்பர்ஸ் இனிஷியலாக ஒரு 15 பேர் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். புரியுதுங்களா? சேர்மனாக இருக்கட்டும், மெம்பர்ஸாக இருக்கட்டும். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு நோட் பண்ணணும்னா நீத்தி ஆயோக்லேருந்து ஒரு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் இருக்காரு. அதே மாதிரி இஸ்ரோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் இருக்காங்க. இதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. பிகாஸ் யூபிஎஸ்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம், இஸ்ரோலேருந்து ஒரு மெம்பர் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன யோசிப்போம்னா அது ஸ்பேஸ், இந்த இடத்துல ஏர் பொல்யூஷன் என்ன சம்மந்தம் இருக்க போதுன்னு யோசிப்போம். பட் இஸ்ரோவில் இருக்க ஒரு மெம்பர் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர். புரியுதுங்களா? எக்ஸ் அஃபிஷியோ அப்படிங்கும் போது அவங்களை அப்பாயிண்ட்லாம் பண்ண தேவையில்லை. இஸ்ரோலேருந்து ஒருத்தங்க எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீத்தி ஆயோக்லேருந்து ஒருத்தங்க எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல். வேற எந்த பாடிக்கும் இந்த அளவுக்கு பவர்ஸ் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி CAQM has an exclusive jurisdiction. அதே மாதிரி என்ன கான்ட்ரடிக்ஷன் வந்தாலும் டைரக்ஷனில் இவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுதான் ப்ரிவைல் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இவங்களோட பவர்ஸை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஏர் குவாலிட்டி எப்படி இருக்கணுங்கிற ஸ்டாண்டர்டை இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏர் குவாலிட்டியை பற்றி ரிசர்ச் பண்ணுறது, அதே மாதிரி எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி ஆப்ரேட் பண்ணலாம், எங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஏரியாஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. அதை தாண்டி ஏதாவது இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் பொல்யூஷன் பண்ணுறாங்க அதிகமாக, இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டாண்டர்டை தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரி பொல்யூட் பண்ணுறாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கிற மேனுவல்ஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதை அவங்களுக்கு கொடுக்குறது. அதை தாண்டி அந்த இண்டஸ்ட்ரி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி கிட்டேருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிக்கிறது. இப்போ சில பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவோம். அதை தாண்டியும் அங்கே வந்துட்டு பொல்யூஷன் அதிகமாக இருந்ததுன்னா அங்கே இருக்க சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு வந்து என்னன்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட் ஏதாவது பொல்யூஷன் காசிங் எக்யூப்மெண்ட் இருந்ததுன்னா அதை சீஸ் பண்ணுறது. அண்ட் லாஸ்ட்லி ஈவன் ஒரு இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் டவுன் பண்ணுறது கூட கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, நிறைய பேர் இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டெப்னு நினைப்போம்.
வெறும் கவர்மெண்ட்னால தான் இது பண்ண முடியும்னு. பட் இந்த பாடிக்கு ஒரு இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பவர்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? ஸோ அதை தாண்டி வேற அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தட் யூ ஷுட் நோ இஸ், ஒன்று, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவமோட்டோ பவர்ஸ் இருக்குது. யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டபிள் பர்னிங் நடந்துட்டு இருக்கா, இவங்களே போய் என்ன பண்ணலாம், அது என்னன்னு வந்து தட்டி கேட்க முடியும். ஸோ சுவமோட்டோ பவர்ஸ் இருக்குது. ஸ்டபிள் பர்னிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பவர்ஸ் இருக்குது. அதை தாண்டி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், நேஷனல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம், நேஷனல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், இதெல்லாமே நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோஸில் பார்ப்போம் டீட்டெயிலாக. இது எல்லாத்துக்கும் ஒரு மெக்கானிசம், இவங்கெல்லாம் எப்படி இயங்கணும் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிசம் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ வருஷம் இவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை ஒரு ரிப்போர்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதை பார்லிமெண்ட்டில் வைப்பாங்க. ஸோ தட் ஆப்போசிஷன் மெம்பர்ஸ் டெல்லி ஏர் பொல்யூஷனை பற்றி கொஸ்டின் கேட்கலாம், டிபேட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், புரியுதுங்களா? அண்ட் நெக்ஸ்ட், யாராவது ஃபார்மர்ஸ் வந்து ஸ்டபிள் பர்னிங் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்டேருந்து என்வாயர்மெண்டல் காம்பன்சேஷனை இவங்களால் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். ஸோ இது எல்லாமே ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ், புரியுதுங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இஃப் இன் கேஸ் கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி ஓனராக உங்களுக்கு அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நீங்கள் என்ன பண்ணலான்னா நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனலில் வந்துட்டு இவங்களோட ஆர்டரை வந்து அப்பீல் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி நீங்கள் CAQMல பார்க்கணுங்கிற அவசியம் பெருசாக கிடையாது. அண்ட் லாஸ்ட்லி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா CAQM தான். இதை நீங்கள் காமனாக நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இன்வோக்ஸ் GRAP 1, கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிவோக்ஸ் ஸ்டேஜ் 3 அப்படிங்கிற மாதிரி, புரியுதுங்களா? அதாவது ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லும் உங்களுக்கு, ஏர் வந்துட்டு, அதாவது ஏர் குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கா இல்லாட்டி ரொம்ப புவராக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு 4 ஸ்டேஜஸ் வச்சுருக்கோம். இப்போ 200லேருந்து 300 இருக்கும்போது அது புவர் குவாலிட்டின்னு சொல்லுவோம். 300 to 400 வெரி புவர். அதே ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது 400 to 450. 450, 500 அதுக்கு மேலே போச்சுன்னா சிவியர் ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லுவோம். அப்போது 4 ஒரு கிரேடாக நம்ம பிரிக்கிறோம், ஒரு ரேங்கிங் மாதிரி. அதனால தான் இந்த கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான், விச் மீன்ஸ் ஒவ்வொரு கிரேடுக்கும் நம்ம ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் வச்சுருக்கோம், புரியுதுங்களா? இப்போ ஸ்டேஜ் 1 அப்படிங்கும் போது ரைட் சைடில் பாருங்க, நான் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். நம்ம வந்து ஸ்வீப்பிங் பண்ணுறோம், மெக்கனைஸ்டாக வந்துட்டு ரோடு எல்லாத்தையும் ஸ்வீப் பண்ணி டஸ்ட்டை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். வாஷிங் ஆஃப் ரோட்ஸ், ஃபயர் கிராக்கர்ஸ் யாருமே என்ன பண்ணக்கூடாது, பர்ஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஸ்டேஜ் 2 அப்படின்னு போகும்போது ஏர் குவாலிட்டி இன்னுமே டீக்ரேட் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இது பண்ணுறது, கோல் ஃபயர்வுட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறது, பார்க்கிங் ஃபீஸ் அதிகப்படுத்துறது, ஸோ தட் யூ ஆர் டிஸ்கரேஜிங் பீப்புள் டு யூஸ் தேர் கார்ஸ், புரியுதுங்களா? ஸ்டேஜ் 3 அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனே பேன் பண்ணிடுவாங்க. ஸ்டேஜ் 4 போகும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஆர்டர் ஈவன் பாலிசி கேள்விப்பட்டிருப்பீங்க வெஹிக்கிள்ஸில். ஸோ அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. டீசல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் யாருமே டெல்லிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? இந்த விஷயத்தை வந்துட்டு இன்னொரு MC மேத்தா கேஸ் 2016 இதில் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் சப்சிக்வெண்ட்டாக 2017 கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் என்ன பண்ணிடுறாங்க, நோட்டிஃபை பண்ணிடுறாங்க. இந்த கிராப் எப்போ வரணும், எப்போ வரக்கூடாது, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் தான். இதுதான் இவங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அதனால தான் இதை நான் வந்து லாஸ்ட் ஸ்லைடில் வச்சுருந்தேன், புரியுதுங்களா? ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வைஸ் நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது, புரியுதுங்களா? ஸோ that's all with respect to Commission for Air Quality Management. As you can see, Indian flag அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கிளியராக பார்க்க முடியறதில்ல டியூ டு டெல்லி ஏர் பொல்யூஷன். ஒவ்வொரு ரிப்பப்ளிக் டேலையும் இந்த ஒரு என்ன சொல்கிறது கஷ்டமான ஈவெண்ட்டை நம்மளால் விட்னஸ் பண்ண முடியுது. ஸோ ஃப்ளாகே நம்மளால் சரியாக பார்க்க முடியலன்னா அங்கே இருக்க ஹியூமன் கேபிட்டல் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது இட் இன்க்ளூட்ஸ் ஹெல்த் ஆல்சோ, புரியுதுங்களா? அங்கே இருக்க பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி வர அந்த என்னது ரைட் டு என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபுல்ஃபில் ஆகிறது கிடையாது. அவங்க சுவாசிக்கிற காற்றுல எல்லாமே அவ்வளோ ஹை லெவல் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் இருக்குது. ஸோ தட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் 1 மணி நேரம் டெல்லியில் வந்துட்டு ஜஸ்ட் ரோம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 to 10 சிகரெட்டை வந்து நீங்கள் என்ன சொல்கிறது ஸ்மோக் பண்ணுற அளவுக்கு ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நிறைய ஃபாரின் டிக்னிட்டரிஸ் வந்து டெல்லியில் வந்து ஒரு மீட்டிங் வச்சா வரதுக்கு பயப்படுவாங்க, அவங்களோட ஆயில் வந்துட்டு கம்மியாயிடுது அப்படிங்கிறனால. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளமாக வந்து டெல்லி ஏர் பொல்யூஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ப்ரோஆக்டிவாக ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாடி. இந்த பாடியை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான்
இந்த பாடியை செகண்டாக நாங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு கிளியர் கட்டாக இந்த பாடியை பற்றி அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இந்த சீரீஸ் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களோட ஸ்டாட்டிக் பிளேலிஸ்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எப்போ வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரீவிசிட் பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா? ஸோ லெட் அஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ வித் அனதர் குட் கண்டென்ட். தேங்க்யூ ஃபார் ஃபாலோயிங் ஃபைட் கிளப். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி நம்ம கண்டென்ட்டை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தேங்க்யூ.